எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தியானத்திற்காக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அநேக சத்தியங்களை 1ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், அடுத்ததாக ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல இறையியல் சத்தியங்கள், இப்படி நிறைய விஷயங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியத்திற்கு அடுத்த காரியங்களை அதிகமாக இந்த எபேசியர் நிருபத்துல பவுல் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது தன்னுடைய நிருபத்தை முடிக்கின்ற சமயத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த 10வது வசனத்திலிருந்து பவுலடியார் குறிப்பிடுகிறார். அதனால்தான் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே என்று சொல்லி, நாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை பவுல் இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யார் என்றால் அது சாத்தானாகவும் அவனுடைய தூதர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பூமியில நாம் ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சித்திரத்தை நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறார். அப்படி இருக்கிறபடியினாலே நாம் இந்த யுத்த களத்திலே நிற்கும்படியாக, சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக கடவுளால் கொடுக்கப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்ன என்பதை 14வது வசனத்திலிருந்து அங்கே குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. இவைகளில் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போவதில்லை. மாறாக அந்த பொருட்களிலே அந்த ஆயுதத்திலே ஒன்றான கேடகத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 16வது வசனத்தை பாருங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இங்கே பொல்லாங்கன் என்று சொல்வது அது சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் குறிக்கிறது. இந்த சாத்தானும் அவருடைய தூதர்களும் ஒரு விசுவாசியின் மேலே எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் அக்னி ஆஸ்திரங்கள் என்று இங்கே நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட கடுமையான ஆயுதங்கள் அல்லது அக்னியோடு வரக்கூடிய ஆயுதங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட கடுமையான ஆயுதங்களை ஒரு விசுவாசி மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அவனுக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம் என்று நாம் இங்கே படிக்கிறோம். பவுல் இந்த காட்சியை எங்கிருந்து கொண்டு வருகிறார் என்றால், அந்த நாட்களிலே இருந்த ரோம போர்ச்சேவகர்கள் அணிந்திருந்த அல்லது கையில வைத்திருந்த யுத்த ஆயுதங்களை இங்கே காட்சிப்படுத்துகிறார். அவைகளோடு கூட இந்த விசுவாச ஆயுதங்களை என்ன செய்கிறார் என்றால் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இங்கே கேடகம் என்ற அந்த யுத்த ஆயுதத்தை பவுல் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். ரோம போர்ச்சேவகர்கள் யுத்த களத்திலே அவர்களை மிகவும் அதிகமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த கேடகமாக இருக்கிறது. அந்த ரோம போர்ச்சேவகர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கேடகமானது 4க்கு 2.5 அடி என்ற அளவிலான கேடகத்தை தங்கள் கையிலே வைத்திருப்பார்கள். அவைகள் எதனால் செய்யப்பட்டது என்றால் தோள்களாலும் அதனுடைய கைப்பிடி இரும்பினாலும் செய்யப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது இந்த சேவகர்கள் அல்லது யுத்த வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த தோளினால் ஆன கேடகத்தை என்ன செய்வார்கள் என்றால் தண்ணீரிலே முழுவதுமாக நனைத்து அதை போர்க்களத்திலே எடுத்துச் செல்வார்கள்.
அப்படி இருக்கிறபடியினாலே என்ன நடக்கிறது? எதிரிகள் எய்யக்கூடிய அந்த அம்புகளிலே அவர்கள் நெருப்பை வைத்து என்ன செய்வார்கள் என்றால் அனுப்புவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த கேடகங்கள் தண்ணீரிலே அது நனைக்கப்பட்டிருப்பதினாலே அது அக்னி வந்து பட்டாலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படாத ஒரு விதத்திலே அந்த கேடகங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட்டது. இதைதான் பவுலடியார் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக நாம் நம்முடைய கையிலே விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் ஏந்தி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எதிரி எய்யக்கூடிய அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. இங்கே விசுவாசம் என்னும் கேடகம் என்பதை பவுல் பயன்படுத்துகிறார். விசுவாசம் நமக்கு கேடகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எபேசியர் நிருபத்தில் எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலிருந்தே பவுல் விசுவாசத்தை அதிகமாக என்ன செய்கிறார் என்றால் முக்கியப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 16வது வசனத்திலே பார்க்கும்போது மற்ற அங்கே சர்வாயுத வர்க்கங்களிலே பயன்படுத்தப்படாத ஒரு சிறப்பான வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். அந்த மத்திய பகுதியிலே எல்லாவற்றுக்கும் மேலாக என்று இங்கே பயன்படுத்துகிறார். அல்லது இதை மற்றொரு விதத்திலே சொல்ல போனால் ஆங்கில வேதாகமத்திலே படிக்கும் போது இன் ஆல் எல்லாவற்றிலும் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப விசுவாசம் என்பது எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது விசுவாசம். அங்கே சர்வாயுத வர்க்கங்கள் சொல்லப்பட்டுள்ளதுவா சத்தியம் என்னும் கச்சை, அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இவைகள் எல்லாவற்றிலும் எதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசமானது எல்லாவற்றிலும் அங்கே எல்லாவற்றிலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவே நாம் நிற்கக்கூடிய அந்த அஸ்திபாரத்தினுடைய அடிஸ்தானமாக அங்கே இருக்கிறது என்பதை விசுவாசிகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீன நேரங்களிலே, நம்முடைய குறைவுகளிலே, நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய சோர்வுகளிலே, நம்முடைய இழப்புகளிலே எல்லாவற்றிலும் மிகவும் அவசியமாய் இருப்பது விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் இழப்போம் என்றால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட அதை தான் சொன்னார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது அடிக்கடி தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் விசுவாசம் எங்கே? அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக எவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழலிலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் உயர்த்தி பிடித்தவர்களாக, சாத்தானை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அவனுடைய சகல விதமான தந்திரங்களையும் நாம் அங்கே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அதற்கு மிகவும் முக்கியமான தேவை விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த விசுவாசத்தை நாம் பிடித்து நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.